விழுப்புரம், திருச்சி, அரியலூர், கரூர் மாவட்டங்களில் 9 மணல் குவாரிகள் திடீரென மூடப்பட்டுள்ளன. இதனால் கட்டுமான தொழில் வெகுவாக பாதிக்கப்படும் என்று தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் முனிரத்னம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரோடு நமது செய்தியாளர் ரகுவரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். எதனால இந்த மணல் குவாரிகள் மூடப்பட்டது, ஏதாவது சொல்லப்பட்டதா? எத்தனை மணல் குவாரிகள் மூடப்பட்டிருக்கு? தமிழகத்தில் 9 மணல் குவாரிகள் நடைபெற்று வந்தன. நேற்று இரவு திடீரென்று நிறுத்திவிட்டார்கள். இதனால் சுமார் 1 லட்சம் மணல் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மணல் இல்லாமல் தமிழகம் முழுவதும் கட்டுமான தொழில் முடங்கியுள்ளது. ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு முதல் 38 மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்தன. தற்பொழுது 9 மணல் குவாரிகள் மட்டுமே இயங்கி வந்தன. திருச்சி மாவட்டத்தில் 5 மணல் குவாரிகளும், அரியலூர் மாவட்டத்தில் 2 குவாரியும், கரூர் மாவட்டத்தில் 2 குவாரியும், விழுப்புரம் மாவட்டத்தில் 1 குவாரி மட்டுமே நடைபெற்று வந்தது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நடைபெறும் கட்டுமான தொழிலுக்கு ஒரு நாளைக்கு 10,000 லோடு மணல் மட்டுமே தேவைப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 55,000 மணல் லோடு தேவைப்படுகிறது. இப்போ இது ஃபுல்லாக மூடிட்டதுனால இப்போ என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? சுமார் 10 லட்சம் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மணல் லாரி உரிமையாளர்கள் 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் கட்டுமான தொழில் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று முதல் ஒரு குவாரியும் நடைபெறவில்லை. இதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் மணல் குவாரிகளை விரைவில் இயக்க வேண்டும். கால தாமதம் ஏற்பட்டால் 1 லட்சம் மணல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் எந்தெந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? மக்களுக்கு இல்லை, இப்போ வீடு கட்டுறதுக்கு மணல் வேணும், ஏதாவது வேணும்னா என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு? இல்லை, யாருமே வீடு கட்ட முடியாது. எந்த காலத்துக்கு வீடு கட்ட முடியாது. ஏன்னா எங்கேயுமே குவாரி கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு குவாரி கூடமே கிடையாது. யாருமே ஒரு சின்ன வீடு கட்டிலேருந்து பெரிய கட்டுமான இருக்கணும், யாருமே வீடு கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மறுபரிசீலனை விரைவில் மணல் குவாரிகளை இயக்க ஆவணம் செய்ய வேண்டும். காலதாமதம் ஏற்பட்டால் 1 லட்சம் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலையை ஈடுபடுவோம். இதனால் 10 லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.